அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஷ். கடந்த வீடியோவில் தீயை பற்றி நம்ம நிறைய விஷயம் தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி தெரிஞ்சுக்கிறோன்னு கேட்டிங்கன்னா, நம்ம மேலே எதிர்பார்த்த விதமாக ஏதாவது தீ விபத்து நடந்துருச்சு அப்படின்னா நம்மளே எப்படி தற்காத்துக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். தீ விபத்து ஏதாவது நம்ம மேலே பட்டுருச்சு அப்படின்னா முதல் விஷயம் என்ன பண்ணணும்னா, ஓடக்கூடாது, அங்கேயே நின்றுங்க. ஓடுனா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, காற்று தொடர்ச்சியாக அதிகமாக கிடைக்கும். அப்போ காற்று அதிகமாக அடிக்க என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா, தீ ரொம்ப வேகமாகவே நம்ம மேலே ஸ்ப்ரெட் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் தீ பட்டுருச்சு அப்படின்னா முதல் விஷயம் ஓடாதீங்க, அங்கேயே நின்றுங்க. ரெண்டாவது என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய 2 கையிலையும் என்ன முகத்துக்கு நேராக மூடிடுங்க. மூணாவது ஒரு பக்கமாக கீழே விழுந்துருங்க. அதுக்கப்புறம் முன்னாடி பின்னாடி உருண்டிங்கனாவே காற்று தடுக்கப்பட்டு தீ அணைஞ்சிடும். தீயை அணைக்க போகிற எல்லாருமே முதல்ல தீயை பற்றி தெரிஞ்சிருந்தால் மட்டும் பத்தாது, அந்த தீ எந்த பொருளை எரியுதுன்னு நம்ம தெரிஞ்சிருக்கணும். அந்த எரியிற பொருட்களை வச்சு நம்ம தீயை 3 வகையாக பிரிக்கலாம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப முக்கியமான விஷயம். முதல் வகை A கிளாஸ், ரெண்டாவது B கிளாஸ், மூணாவது C கிளாஸ். இதனை ABC என்னென்னு கேட்டிங்கன்னா, முதல் வகை A கிளாஸ். A கிளாஸ்னால் எரிஞ்சு போனால் சாம்பலாகக்கூடிய பொருள், திடப்பொருள்னு சொல்லலாம். உதாரணத்துக்கு பேப்பர், துணி, மரம், இதெல்லாமே A கிளாஸ் மெட்டீரியல். இந்த பொருட்களில் ஃபயர் ஆகக்கூடிய நெருப்புக்கு பெயர் A கிளாஸ் ஃபயர்னு சொல்லலாம். ரெண்டாவது B கிளாஸ் ஃபயர். இது திரவ எரிபொருள்னு சொல்லலாம். பெட்ரோல், டீசல், ஆயில், கெமிக்கல், கெரசின், பெயிண்ட், தின்னர், வார்னிஷ், இதெல்லாமே திரவ எரிபொருள் தான். இந்த மாதிரி பொருட்களில் தீ பிடிச்சது அப்படின்னா அந்த தீயை B கிளாஸ்னு வகைப்படுத்தலாம். மூணாவது C கிளாஸ் ஃபயர். இது கேஸ், எரியக்கூடிய வாயு பொருள். இன்னொன்று பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி, கரண்ட். இது ரெண்டையுமே C கிளாஸில் வகைப்படுத்தலாம். ஆனால் வீடியோவில் நம்ம தீயினுடைய வகைகளை பார்த்தோம். A கிளாஸ், B கிளாஸ், C கிளாஸை பற்றி பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் A கிளாஸ் ஃபயரை நம்ம எந்தெந்த பொருட்களை வச்சு அணைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். அதாவது திட எரிபொருளில் ஏதாவது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா எந்தெந்த விதங்களை அணைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல ஒரு திடப்பொருள் எரிஞ்சு போனால் சாம்பலாகக்கூடிய பொருட்களை ஃபயர் ஆயிடுச்சு அப்படின்னா நம்ம தண்ணியை கொண்டே அணைச்சிடலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா மணல். மூணாவது தீயணைப்பு கருவி வச்சு அந்த A கிளாஸ் ஃபயரை நம்மளால் அணைக்க முடியும். இந்த வீடியோவில் B கிளாஸ் பொருட்களில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அணைக்கக்கூடிய பொருட்களை பற்றி பார்த்துக்கலாம். முதல்ல மணலை வச்சு நம்மளால் திரவ பொருட்கள் ஏதாவது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா அணைக்க முடியும். ரெண்டாவது தீயணைப்பு கருவிகளே நிறைய வகைகள் இருக்குது. அதில் கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பு கருவி வச்சு அணைக்க முடியும். ரெண்டாவது ட்ரை கெமிக்கல் பவுடர், அதாவது ABC தீயணைப்பு கருவி வச்சு தீ அணைக்க முடியும். மூணாவது ஃபோம் தீயணைப்பு கருவி, இதை வச்சு நம்மளால தீ அணைக்க முடியும். A கிளாஸ், B கிளாஸில் தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா எந்தெந்த பொருட்களை வச்சு அணைக்கிறதுன்னு சொல்லி பார்த்துட்டோம். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது C கிளாஸில் ஏதாவது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா எப்படி அணைக்கலாம்னு சொல்லி பார்க்கலாம். C கிளாஸ் அப்படிங்கிறது கேஸ் அல்லது எலக்ட்ரிசிட்டி. இது ரெண்டில் ஏதாவது தீ பிடிச்சிருச்சு அப்படின்னா தீயணைப்பு கருவி இருந்தால் மட்டும்தான் அணைக்க முடியும். ட்ரை கெமிக்கல் பவுடர் அப்படிங்கிற தீயணைப்பு கருவி ஏதாவது இருந்துச்சு அப்படின்னா அதை வச்சு நம்ம தீ அணைக்க முடியும். ரெண்டாவது கார்பன் டை ஆக்சைடு தீயணைப்பு கருவி இருந்துச்சு அப்படின்னா நம்மளால் C கிளாஸ் ஃபயரை நம்மளால் அணைக்க முடியும்.